ஈடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்களோட கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதா இருக்கும். ஸோ முதல் நேயர் அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, நேயரோட பேர் வந்து மிர்தராஜ் X5F. சார், shall I invest in Nifty stocks with my savings of rupees 10,000 as SIP each month for long-term plan of 20 years? ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மாதம் 10,000 ரூபா நிஃப்டியில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ முதல் தடவையாக ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஸ்டாக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் ஒரு பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா நிஃப்டியில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா டைரக்ட் ஆப்ஷன்ஸில் அவர் ஆக்டிவ்லேயும் இருக்கிறது ஒரு லார்ஜ் கேப்லேயோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேயோ இல்லை ஒரு மல்டி கேப்லேயோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாரு. பிகாஸ் அவரோட கொடுத்துருக்கிற டென்யூர் வந்து 20 வருஷம். ஸோ தாராளமாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு 15% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த நேயர் கேட்டிருக்கிற கேள்வி, அவர் வந்து கோபி RGOPIR 7904 இப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அண்ணா, எனக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ்லாம், ஆனால் என்னால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிகாஸ் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் கேட்டிருக்கீங்க. இதுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஒரு தனிநபர்கிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்காக இருந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அவர் தன்னோட பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் அவரோட அக்கௌண்ட் இருக்கிற அந்த பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட அந்த பேங்க்கில் போய் விசாரித்தாங்கன்னா தாராளமாக அவங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச முகவர்கள், ஏதாவது நிதி ஆலோசகர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸை எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு கேள்வி, செல்வராஜ் C91 அப்படிங்கிற ஐடியிலேருந்து பஜாஜ் அலையன்ஸ் யூலிப் இன்வெஸ்ட் செய்யலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த யூலிப்புங்கிறது என்னென்னா யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான். யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் என்னென்னா இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும், அட் த சேம் டைம் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் எனி பேங்க் டெபாசிட்ஸ் ஆர் ஷேர்ஸ். இன்சூரன்ஸ்னால் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ யூலிப்புங்கிறது என்ன அப்படின்னா டீயையும் காஃபியும் கலந்து ஒன்றா குடிக்கிற மாதிரி. இது என்னோடய வியூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூலிப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா யூலிப்பில் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், பிகாஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது. தென் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் மோர்டாலிட்டி சார்ஜஸ் உங்கள் லைஃப் கவரேஜ்க்காக. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெறும்னே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற ப்ரோக்கர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதுவும் டைரக்ட் மூலமாக போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடையாது. வெறும்னே ஃபண்டை மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்க்கான இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். ஸோ ஒருத்தர் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா கோ ஃபார் எ டேர்ம் இன்சூரன்ஸ் வித் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷன் ஆர் ரெகுலர் ப்ரீமியம் ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா பேங்க் டெபாசிட்ஸ் கன்சர்வேட்டிவாக இருந்தால், இல்லை என்னால் நீங்கள் யூலிப்பில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தயவு செஞ்சு கம்பைன் பண்ணாதீங்க. அதை தவிர முக்கியமாக அந்த யூலிப்பில் லாக்இன் பீரியட் இருக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாது. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஓப்பன் எண்டட், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.